Oh, Father, Father, I am Madonna Deva. பிதாவின் சன்னதியில் பெயர் முக்கியமல்ல மகனே, மனசுதான். அந்த மனசுதான் பிரச்சனையே. நானி படத்துல ஒரு சின்ன ஈகே பிரச்சனை இருக்கும்போது மனுஷன் உனக்கு இருக்காதா? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. லவ் பண்றேன். லவ் பண்றியா? அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்திருக்கியா? சாரி ஃபாதர், பிரச்சனை வேற மாதிரி. அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு. நான் லவ் பண்றது ஒரு பையனே. அவன் மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா, நான் செத்து போயிடுவேன் ஃபாதர். நோ 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 நோ. நகம் நிறைய வளர்ந்துருச்சுன்னு கையை வெட்டி போட முடியுமா? காதலும் அப்படிதான். நீ இங்க இருந்து வெளியே போன உடனே ஸ்லீவ்லெஸ் போட்ட ஒரு உத்தம புருஷனை சந்திப்ப. உத்தம புருஷனா? ஆமா, அவனை அந்த ஆண்டவரே உனக்காக அனுப்பி வைப்பார். Thank you ஃபாதர். அந்த லக்கி காய் உத்தம புருஷன் எப்படி இருப்பாரு? இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கா. இனிமே அந்த ஜீசஸ் தான் காப்பாத்தணும். சும்மாலாம் வாய்தா எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்க தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க எதுக்கும் காலையில ஆபீஸ் வாங்க, பேசிக்கலாம். Come in. Hi மம்மி. இவர் யாரு தெரியுதா? ஐஏஎஸ் டாப்பர் அஜய். கரெக்ட்டா? கரெக்ட். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்மி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஓ, நான் இங்க வரதுக்கு முன்னாடியே என் பயோகிராஃபி தெரிஞ்சு போச்சா? காஃபி எடுத்துக்கங்க. சாரி, நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன். ஜூஸ் இருந்தா கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். நான் சொல்லல, நம்ம டாடி மாதிரியே ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்றாருல்ல. சமி, உங்க டாடி எங்க? இப்ப காஃபி கொண்டு வந்தாருல்ல, அவர்தான். அவரா? சாரி சார், இந்த வீட்டு சர்வன்ட் நினைச்சு வாப்போன்னு பேசி. அட விடுங்க தம்பி, ஜூஸ் எடுத்துங்க. நீங்க பரவாயில்ல. பக்கத்து வீட்டுல ஒரு சமயக்கார பொம்பளை நானும் சமயக்காரன் தான் நினைச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அவளும் கொடுத்து வைக்கல, இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். வந்த அன்னைக்கு உங்க லவ் ஸ்டோரிய சொல்லி பிளேட் போடணுமா? உனக்கே பொறாம சின்ன ஜெர்சுங்க இன்ஸ்பயர் ஆகும்ல. ஓகே அங்கிள், நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். இதுக்கு முன்னாடி 20 வருஷம் துபாயில ஷெஃபா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவளோட பிரஷர் தாங்க முடியாம வெளியே சமைக்கிறதுக்கு பதிலா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். யூ ஆர் கிரேட் சார். ஆஃப் கோர்ஸ், எல்லாருமே நம்மள இப்படிதான் பாராட்டுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கணும்? வெங்காய சாம்பார். நீ வெங்காய சாம்பாரை விடவே மாட்டியா? உங்களுக்கு சரியா வருது, அது ஒண்ணுதானே. இமேஜ் டேமேஜ் ஆகுது. அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன், வந்துடுறேன். ஓகே அங்கிள். பிச்சு, தாத்தா ஆத்துல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்ரு. எனக்காக வெயிட் பண்ண. சரி தாத்தா. எதுக்கு வெயிட் பண்ணா? என்னமோ வகை வகையா நாக்குக்கு ருசியா சமைச்சு போடுற மாதிரி. வெறும் பருப்பு ரசமும் சுட்டாப்பளமும். இதுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பாட்டு பாடிய வள்ளி எப்படி கவுத்தா அதை சொல்லு. மாமா, கோவிலுக்கு கோவமா வரவா கூட நம்ம முருகனை பார்த்தா சாந்தமாயிடுவா இல்லையா? அதேதான் வள்ளியும் பண்ணா. அவ்வளவுதானா? சின்ன விஷயத்துக்கா இவ்வளவு தின்னுது? சும்மா இருங்க மாமா, கண்ணு வைக்காதே. நில்லுடா, ஓடாத. டேய் ஜானுமா, என்ன விட்டுருமா. என்ன ஒண்ணும் பண்ணாதமா. நில்லுடா. ஐயோ ஜானுமா, என்ன விட்டுருமா. ஐயோ மாமா மாமி யாராவது காப்பாத்துங்கோல. ஐயோ இங்க தொட்டு தொட்டுறாளே. ஜானுமா, கை எடுத்து கும்பிடுறமா. இனிமே உங்க ஆத்து பக்கமே வர மாட்டமா. நில்லுடா, என்ன ஓட வைக்காத. என்ன பிடிச்சிருவியே. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வெங்கியா கொக்க. என்னாச்சு ஜானு? கொழுந்தறது போடா. இப்படி ஓடிட்டு இருக்கா. ஏடி இப்படி ஓடுற? ஜானு ஜானு என்னாச்சு? பிடி உஷாக்கு போட்டி உஷா மாதிரி என்ன துரத்துறா. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நேத்து போன் பண்ணி நோக்க என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சோ ப்ளீஸ் சார், பொண்ணு பார்க்க வந்துட்டோம், என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. வேண்டான்னு சொல்லாம தான் வந்தேன். ஆனா நன்ன கிழங்காட்டம் வந்து நின்னியா, செத்த செவல போட்டுட்டேன். என்னென்னமோ ஆயிடுதோ. என்னென்னமோ ஆயிடுதா? இதுல டை 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 தைவே பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்ட, அப்படியே ஓட வேண்டியதானே? என்ன பண்ண? இரு ஜானு, நோக்கு ஆட தெரியுமா இல்ல பாடவாது தெரியுமா? என்ன பாட சொல்லி தெருவா நின்னு பிச்சை எடுக்க போறியா? என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாட சொல்லி ரசிச்சுட்டே இருக்கலாம்னு தான். ரசிக்க போறியா? எனக்கு எப்ப எரிச்சு தெரியுமா? ஜானு, நோக்கு பருப்பூசலி பண்ண தெரியுமோன்னு சொல்றேன். என்ன ஜானு இப்படி அடிச்சு விட்ட? ஏதோ நாக்கு ருசியில அப்படி கேட்டு விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பருப்பூசலினா கொஞ்சம் உயிரை விடுவேன். உயிரை விடுதான் போறேன். வா 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 வா. வாயை மூடு. ஏதாவது பேசுன உன் பையன் சங்க அடிச்சிருவேன். சங்கா என்னடி சொல்றாய்வோ? அச்சச்சோ, பிராமணாத்து பொன்னாட்டமா பேசுற. டே
வெங்கி இவ சங்காத்மா நமக்கு வேண்டாம்டா வந்துரு வா வா நோக்கு ஒண்ணு காமிக்கு வழி விடுங்க ஒண்ணு செஞ்சிராதீ விட்டுடுறீமா ஏய் ஜானி ஏன் இப்படி நந்தி முன்னாடி பம்பர மாதிரி சுத்தி விடுற ஏதாவது வேண்டுதலா ஏய் அங்க நின்னுட்டு இருக்கானே அவனை நன்னா பாத்துக்கோடா மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? ஆமா இருக்கான் அவன் எதுக்கு நான் பார்க்கணும் அவனை தானே நான் கட்டிக்க போறேன் எப்படி இருக்கா ஆளு ஏன் அளவுக்கு ஒன்றும் பர்சனாலிட்டி இல்லையே ஆடடா என்னமா இருக்கா நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டை காதுல கடுக்கன் பிளஸ் தேங்காய் குடுமி ஆஹா அப்படியே பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கான் என்னது நல்ல அம்சமா கண் நிறைஞ்சு இருக்கான்னு சொன்னேன் குடுமியில விழுந்துட்டியோ ஓஹோ விச்சு விச்சு வள்ளி வள்ளி நீ தான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருக்க அவனை பாரு வள்ளி வள்ளின்னு சொல்லு வேற ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான் பாரு சமத்து பாய் சத்த வழி விடுறேலா வள்ளி வரணும் ஏன் வள்ளி சைடுல போக மாட்டாளா ஐயோ வள்ளிக்கு நான் தண்ணி காட்டணும் வள்ளிக்கும் நீங்க தான் தண்ணி காட்டுவேள் ஜானுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள் மனசுக்குள்ள என்ன மன்மதன் நினைப்பா கொஞ்சம் அடங்குங்க வள்ளிக்கு நான் தண்ணி காட்டுறேன் சரி நீங்களே காட்டுங்க வள்ளி முதல்ல எனக்கு தண்ணிய காட்டுக்கடா இவாளுக்கெல்லாம் கனெக்ஷனை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள என் பிராணமே போயிடுது மாமி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க கேஷோட வரையலா வாடா சாமா கேபிள் டிவி மாசம் பிறந்துட கூடாது நோக்கு இந்தா 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் அது சாமா கேபிள் டிவியா இருந்தப்போ இப்போ சாமா கேபிள் நெட்வொர்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சோ 300 ரூபீஸ் 300 ரூபீஸா டூ மச் டா என்ன மாமி நீங்களே பேரம் பேசுறேன் மாமி ஐஸ்வர்யா ராய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன் அது நோக்கு எப்படி தெரியும் குளிக்கும் போது எட்டி பார்த்தேன் நீங்க வேற அந்த சோப் போட்டு குளிச்சுட்டு எப்போ வாசகதவை தரப்பேல்னு அகரகாரமே ரோபோ படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்னமோடா நீ சொன்ன சரியா தான் இருக்கும் மான் மடிச்சு 300 ரூபீஸ் தானே ஓ வெச்சுண்டேதான் விளையாடல குடுங்க மாமி ராசியான இடத்துல இருந்து வந்திருக்கு முந்திரி கொட்டை மாமா இவன் காரியத்தை கெடுத்துருவானே மாமி நேரம் ஆயிட்டு குடுங்க நிறைய விடுங்க மாமி இப்ப எதுக்கு அவனுக்கு 300 ரூபீஸ் கொடுக்குற மாமா காசு வாங்குற வரைக்கும் சாத்தின்னு இருக்கேல நீ போன வருஷம் 100 ரூபீஸ் தானே வாங்கின இப்ப எதுக்கு 300 ரூபீஸ் வாங்குற டெல் மீ த ரீசன் மாமா ஆல்ரெடி நோக்கு முந்திரி கொட்டை மாமான்னு ஒரு பேர் உண்டு தெரியுமோன்னோ அந்த பேரை வச்சதே நீ அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதும் நீ தான் நேக்கு நன்னா தெரியுமடா டெல் மீ த ரீசன் ரேஷன்லாம் சொல்ல முடியாது ஆல்ரெடி மாமிட்டு சொல்லியாச்சு உன்னோட நேக்கு தெரியுமடா உம்மா ஊக்கெடுத்தாதான் நீ அடங்குவேல் அனாவசியமா டென்ஷன் பண்ணாத மாமா என்ன நீ டென்ஷன் பண்ணாதடா இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ செக்ரட்டேரியட்ல வேலை பாக்குற என் அத்தி பேருக்கு போன பண்ணி உன்னை உள்ள வச்சிருவேன் ஜாக்கிரதை ஓ ஊர்ல இருக்க எல்லாரும் மிரட்டுற மாதிரி என்ன மிரட்டி பாக்குறேன் கண்டிப்பா மிரட்டுவேன் மாமா உம்மா பருப்பு இந்த சாமகிட்ட வேகாது பாத்துடலாம்டா பங்கஜம் அந்த போன் ஏறி போன போடலாம் அப்ப நான் இது செஞ்சாலும் போன் போட்டு சொல்வேலா எது பண்ணாலும் சொல்வேலா எல்லாத்தையும் சொல்வேலா நான் குசு விட்டாலும் சொல்வேலா மாமி உங்க குக்கர் முடி தூக்கிடுதுன்னு நினைக்கிறேன் இஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்தது கேட்டேல குக்கர்ல இருந்து வரலடா உன் நிக்கர்ல இருந்து வந்திருக்கு மாமா மாமி இல்லையே அது நான் இல்லையே வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சு வயிற்ற கிளீனா வச்சுட்டு இருக்கேனே அப்புறம் எப்படி ஒருவேளை பட்டு மாமியே பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாலும் ஏமா சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா சவுண்டா அப்போ இஷ்குன்னு ஒரு சவுண்ட் வந்ததே அது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சா இங்க இருந்து சவுண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா உங்களுக்கு ரீச் ஆச்சே இஷ்குன்னு முடிஞ்சிருச்சு மாமா ஸ்மெல் எப்படி இருந்தது டேய் மூக்க வச்சு மோந்து பாக்குற விஷயமாடா அது என்னமோ வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல கலந்து விட்டா மாதிரி சொல்லிட்டு இருக்க மாமா கரெக்ட்டா சொல்றேன் நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன் இங்க பார் விட்டது நீதானே பட்டு மாமா கிட்ட வந்து பட்டுன்னு உண்மை ஒத்துக்கோ வாடா மாமா விட்டது நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க டேய் நீ என்ன இஸ்ரோல இருந்து ராக்கெட்டா விட்டுருக்க அதை நான் பெருமையா என் பேரை போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு கொலைப்பழி கூட தாங்கிக்கலாம்டா குசுப்பழிய தாங்க முடியாதுடா தயவு செஞ்சு ஒத்துக்கடா வாடா நான் வர மாட்டேன் டேய் வாடான்றா ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா 16 செல்வங்களும் இங்க கிடைக்குங்கிறது ஐதீகம். நாங்க எடுத்துக்கோங்க.
யாரா? நம்ம மாப்பிள. ஹலோ சொல்லு மாப்பிள. செத்த வழி விடுங்க. அப்படியா? நம்ம கோயில தானே இருக்கேன். நம்ம பசங்களோடவன் வீட்ல ஒரே டார்ச்சர் பண்றாங்கடா மாப்பிள. அது என்னன்னு கேட்டேன்னா இந்த வருஷம் எப்படியாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறேன் மாப்பிள. பிரதர் நம்ம கஜினன்னு தெரியாதுல்ல படத்துக்கு. எது பிரதர் தலபலமா? என்ன மாப்பிள கேட்டுக்கிட்டு டிக்கெட் எடு. பிரதர் இருடா கைய. ஒரு நிமிஷம் இருடா. டேய் ஐயர் மா. செத்த வெல்ல போறீங்களா? செத்தா வெளியில போக முடியாதா? மேல தான் போகணும். அவள வெயிட் பண்ணிட்டு வெயிட் இருக்கா. பண்ணட்டும். வடநாட்டுல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஸ்தல புராணம் சொல்லிட்டு நீ இருக்கேன். தலபுரான்னு சொல்லு, நான் தலப்படத்துக்கு போறேன். நீ வரையா? வரலாம், ஆனா சாயங்காலம் லச்சார்ச்சனை இருக்கு. இல்ல, அது லச்சார்ச்ச. உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா உரைக்காதா? அதான் கோவில்ல செல்போன் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கல. இங்கிலீஷ் தான் தெரியாது, தமிழ் தானே எழுதிருக்க. ஐயோ What ஜானு. is your name, ஜாங்கிரி மேடம்? அப்பக்கொல்லி விட்டோ சுராசி பார்க் 10,000 cc. நிறுத்துடா. என்னடா இங்கிலீஷ் பட பேர்லாம் சொல்லிட்டு இருக்க? நான்சென்ஸ். வெளிய போடா. ஏன் மூக்கு? ஐயோ, ஏன் அவகிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற? அமைதியா எடுத்து சொன்னா அவ போயிட போறா. நீ போறியா? நான் பேசிக்கிறப்போ. Dirty idiot. நம்ம கிட்ட இங்கிலீஷா? செல்போன் பேசிட்டு. உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டேலே. சொல்லு சொல்லு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தினேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவேல். ஓகேவா? பை பிரதர். சீக்கிரம் முடிடி, அவ முடிச்சிட போறா. சரிக்கா. என்னது எல்லாரும் என்ன கொண்டு போறா? என்னாச்சு நந்தினிக்கு? பேர்ச்ச மழை கொண்டு போறா. மாமா வேஷ்டி விளக்கல பட்டு நீங்க தீஞ்சிர போறேன்னு என்ன மாமா ஜக் எடுத்துட்டு ஜானு ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, உள்ள விச்சு பஞ்சாமிரதம் செய்யறானோ இல்லையோ. அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான்? எல்லாரும் மாதிரி 4 வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான். ரொம்ப தான் உங்க பொண்ணு பில்டப் கொடுக்குறா. இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறேன்ற. என்ன மாமா டேஸ்ட்? நான் பேசுவேன் மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிர்தம். ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேனு சும்மா இருக்கேன். நீ பழம் பேசஞ்சா பொம்னாட்டி வருவாளா? அவன் பழம் பேசஞ்சா வருவா. வருவா. நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடிமி வச்சுட்டு பால் குடி மறவாத குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா. இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிர்தம் பேசுறது, புளியோதரை கிண்டுறது, தயிர் வடை பண்றது. மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா? மட்டன் கீமா தெரியுமா? குஸ்கா தெரியுமா? அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா? அது நல்லா இருக்கு மாமா. சொன்னா கேளுங்க. இருடி விச்சுவ கேப்போம். விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போட்டுட்டுமா? ஏன் அப்படியே போட? அபிஷ்டு உரிச்சு தான் போடணும். சரி விச்சு. விச்சு பேச்சு மரத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா? ஏன் நோக்கு தெரியாதா? அவ பாவம் தெரியாம கேக்குறா. நீ சொல்ல விச்சு. கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொட்டை எடுத்துட்டே போடு. விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன். இது தண்ணியில. விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன். மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேல்? நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும்? என் 2 கை போறாதா? நான் பேசஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ? அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி மாமிக்கு வழி விடுங்க. என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம். புடி தள்ளிக்கோங்கடி. ஒரு நிமிஷம். எல்லாரும் கைய அலம்பிண்டு வந்தேலா? சரி, இப்போ எல்லாம் வளையல நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க. வெள்ளத்தை கடைசியா தான் போடணும். சீக்கிரம் கொட்டுங்க. பெசங்க. ஏண்டி ஈஸின்னு இருக்கேல்? நேக்கு சங்கோஜமா இருக்கு. நன்னா அப்படிதான் பெசையணும். ஐயோ இடுப்பு அழுத்தாதே. அச்சச்சோ கரண்ட் போயிடுதே. என்ன இது? பேசஞ்சர் பேசல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு விட்டா. மாமா கரண்ட் ஆஃப் ஆனா பொண்ணு கத்துற சவுண்ட் தான் கேக்கும். இதுனா புதுசா பையன் சவுண்ட் கேக்குது. விச்சு சத்த மாதிரி கேக்குது. விச்சு காப்பாத்துமா. ஐயோ என்ன இருட்டா இருக்க? எங்கடா இருக்க? போடுங்க சீக்கிரம் போடுங்க. யார மாமா? அபிஷ்டு லைட்டா போட சொன்னடா. ஏன் மாமா உங்க அத்தையும் பேர் நான் ஈபில இருக்காரு ஃபோன் போட்டு சொல்றதுக்கு. மூளை இல்லாத முந்திரி கொட்டை மாமா. கரண்ட் ஏலி எப்படி லைட் போட முடியும்? இருங்க தீப்பந்த எடுக்கிறேன். கரண்ட் வந்துட்டா நல்லதா போச்சு. என்னடா என்னங்கடி எல்லாரும் கண்ணை பார்த்த மாதிரி கையை தூக்கிட்டு நின்று இருக்கேன். கையை இறக்கிட்டு விலகிறேளா? டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு? என்னடா இந்த கோலம்? 8 புள்ளி கோலம். மாமா கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா. பூசிட்டாளா? பெசஞ்சு விட்டுருக்காடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல மாமா, முதல்ல இடுப்புல தான் கைய வச்சா. கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா, டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள
என்னென்னமோ ஆயிடுத்து மாமா. பாத்தேலா இன்னமும் ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ணை மூடிண்டானா எப்படி எல்லாம் ஜகா வாங்குறான் பாருங்க. சத்த நிறுத்துறீங்களா? நான் எவ்வளவு கத்துனேன், மாமா காப்பாத்துங்கோ, சாமா காப்பாத்துங்கோன்னு. அப்ப யாராவது வந்தீங்களா? வரல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ஏய், யாரும் கிளம்ப கூடாது, போகவும் கூடாது. ஏன் மாமா என்ன பண்ண போறேன்? உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒண்ணும் வேணாம். கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. இதை இப்படியே விட்டுருங்க. நோ நெவர். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாம் வரிசையா வந்து நில்லுங்கோ. போங்க பாரு, இவ்வளவு நெரிசல என்ன இடிக்காம போவாளுங்க. கரெக்டா பிச்சு, நீ மறுபடியும் கண்ணை முடிக்கோ. இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவை சொல்றேன். யாருன்னு கண்டுபிடிச்சிருயோனோ? ஒரு நிமிஷம். தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? மாமா என்னாச்சு? பேஷா கண்டுபிடிச்சிருவோம் மாமா. ஓ பேஸ் பேஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணாவில் ஊத்த போறானா? இல்லடா, ஒவ்வொரு பார்ட்டியா அனுப்பி அவனை தடவை சொல்ல போறேன். ஓய், பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே. இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? சுத்தம் மட்டமான தீர்ப்பா இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்க சார்பா நான் பேசுறேன். அனைத்து பேர்கள் சார்பா சொல்றேன். சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு மாமா. மாமா இது இல்ல மாமா. ஏய் ஏய் ஏய், அதான் அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால. அப்புறம் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்க. போ போய். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. நீங்க வேணா பாருங்க, இவளையும் இல்லன்னு சொல்லுவாங்க. விச்சோ, இவ இதுவும் இல்ல சாமா. நான் சொல்லல. ஏன்டா அப்படி சொல்றான்? அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவை விடுவ. போயாவும் ஐடியாவில் பாரு. பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜப. உன்னை பாய் கூட்டிட்டு வர சொன்னார். வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. பாய் வார்த்தையை மீறது உனக்கு நல்லதில்ல. வண்டியில ஏறு. பாண்டேனா அவனை சும்மா விட்டீங்க? இந்த ஊர்ல எனக்கு பயப்படாதவன் இவன் ஒருத்தன் தான். அப்ப கல்ல கட்டி கடல்ல இறக்கிட வேண்டியதானே? ஐயோ, அவன் என் புள்ளடா. அம்மா. நாம் அனைவரும் இயேசுவின் குழந்தைகளே. நம் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். நமது ஆசைகளையும் வேண்டுதலையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வாராக. இயேசு எங்கே உள்ளாரோ, இயேசு எங்கே உள்ளாரோ, பரிசுத்தமான ஆத்மாவில் உள்ளாரோ. பிரபு எங்கே உள்ளாரோ, பிரபு எங்கே உள்ளாரோ, நம் மனதில் நினைவில் நிறைந்தே இருக்கின்றார். அன்பருளும் மனசு இயேசுவுக்கே சொந்தம். அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள் என்னோடு. அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ரொம்ப தப்பு ஃபாதர். இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்பா, ஹாரிஸ் போட்ட டியூன் உனக்கு பிடிக்கலையா? இந்த ஸ்டைல் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்டைல்ன உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. லாரன்ஸ் நடிச்ச ஸ்டைல் படத்துல இருந்து பாடுறேன். சினிமா பாட்ட பாடி சர்ச்சையை அசிங்கப்படுத்துறீங்களா? ஃபாதர் இன்னைக்கு பிரேயர் சூப்பர். ஓகே, நாளைக்கு காலேஜ கட் அடிச்சிட்டு பிரேயருக்கு வரணும். கேட்டிங்களா? ஃபாதர் சொன்னதை இவங்க கொஞ்சம் கூட பாதர் பண்ணல. பிரேயரா இருந்தாலும் மீட்டிங்கா இருந்தாலும் பப்ளிக் ஏத்துக்கணும். ஓகே? நோ, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே. எனக்கு இருக்கு. சீக்கிரம் போடு. இங்க போடு, இங்க போடு. ஓ கம் ஆன். டேய் பாலை என்கிட்டயும் கொஞ்சம் போடுங்கடா. ஏன்னா பசங்களா, நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி டேபிள் டென்னிஸோ கேரம் போர்டோ உட்காந்து ஆடலாம்ல. ஏய், இங்க பாஸ் பண்றா. பாஸ் பாஸ் பாஸ். என்ன மச்சான், எல்லா த்ரோவும் மிஸ் ஆகுது. மைண்ட் எங்க இருக்குது? வேற எங்க? ஃபேமிலில தான் இருக்கும். ஓ, என்னப்பா மறுபடியும் உங்க அப்பாவுக்கும் உனக்கும்? அதேதான் ஃபாதர். பாய் கிட்ட வேலை செய்யாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறார். அவ்வளவுதானே. ஒன்ன ரவுடியா மாற சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். யாரா ரவுடி? நான் ரவுடி இல்ல. பாய் கூட இருக்கிறவன் அவருக்கு ரைட் ஹேண்ட். நாங்க பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் யார் மேல கை வைக்க மாட்டோம். அநியாயம் பண்ணா போட்டு போயிட்டே இருப்போம். அநியாயம் செய்யறவங்க மேல கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. இன்னைக்கு நிறைய போலீஸ் ஒழுங்காவே வேலை செய்யறது இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். அவங்களால நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபாதர்? அவங்கள சின்சியரா நாம தான் வேலை செய்ய வைக்கணும். அவங்க வேலை செஞ்சாதானே சின்சியரா வேலை செய்ய வைக்க முடியும். மாத்தணும். இந்திய குடிமகன்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தா அது மாறும். நிறைய படிச்சுட்டா புத்திசாலி இல்ல,
உனக்கு ஒரு பிரச்சனைனா உதவிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான்னு வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட தெரியும். வாயால பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. பிரச்சனையை முடிக்க முனைய வழிதான். பாதிக்கப்பட்டவனை பார்ப்போம், பாய் கிட்ட போய் சொல்லுவோம், அவர் சொல்றத முடிப்போம், அவ்வளவுதான். இதுல ஒரு பெருமை. மகாபாரதத்துல அவரு துரியோதன, இவரு கர்ணன். உங்க யுத்தத்துல தயவு செஞ்சு என்ன சேர்த்து விட்டுறாதீங்க. நான் ஜீசஸ நம்புற மாதிரி உங்க அப்பா பாய நம்புறாரு. நீ எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரிய போறதில்ல. அதனால உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம உன் லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு. போறாளுங்கன்னு போங்கடி போங்க. மாமி விச்சு பாடியை டைட் பண்ணிக்கடா, இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிர்தமா பிசைஞ்சிருவா. மாமி நீங்க இல்ல மாமி. ஏய் இப்பதானே முகத்துல கைய வச்சேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? செத்த வாய் முறையா? மாமி என்னடா நீங்க இல்ல 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 மாமி. மாமி அவன் தான் இல்ல இல்லன்றான்ல, அப்புறம் அங்க தடவுனது போதும், இங்க வாங்கோ. இது போங்கோ. நோக்கு பொறுக்காதே. ஜஸ்ட் மிஸ். அடுத்து ஜானு நீதான் போ. நில்லு. ஏன் பொண்ணைய சந்தேகப்படுறியா? பின்ன உன்னைய சந்தேகப்பட முடியும்? யோ மத்த வாளுக்கெல்லாம் ஒரு நியாயம், பெத்த வாளுக்கு ஒரு நியாயமா? உம்மை டால்டா இங்க உருகாது. ஜானு போய் தடவடி. ஐயோ அதே விரல், அதே தடவல். மாமா மாவனே, நான் தான் எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்த. இப்போ பஞ்சாமிர்தம் தான் தடவன. நாளைக்கு நடு ரோட்ல பாலாபிஷேகமே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மாமா சாமா என்னடா போய் நாளைக்கு வரட்டுமா? இவ 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 இவளும் இல்ல. ஓய் ஓட்டட குச்சி மாமா, பாத்தேலா இருட்டுல எவ்வளவு ஒருத்தி தான் தடவனா? நீ லைட்ட போட்டு ஊரையே தட விட்டுட்ட. நீர் தாயா ஒரிஜினல் மாமா. கரெக்ட். இல்ல மாமா. என்ன இப்ப நான் என்ன மாமா பண்றது? எங்க இன்னொரு முறை சொல்ல. சாமா இப்ப நான் என்ன சாமா பண்றது? பாத்தேலா டேய், பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்படிரா சிரிக்கிற? போ சாமா போ. நீ போய் குளத்துல நல்லா முங்கிட்டு போ. ஏய் செட்டப் వచ్చేనే. ஏய் கெட்டப் వచ్చేనే. சாமா தெலுங்கு ஜம்ப் ஆகறா. ரெண்டி தெலுங்குல சாமாலுன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறேன். அதுல உங்க ரெண்டு பேருக்கும் காம்பேரிங் வேலை தரேன்டி. எனக்கு தெரியாது சாமா. வெரி சிம்பிள். எல்லாத்துலயும் லூ போட்டு பேசணும். பாட்டுக்கு பாட்டுலு, ஆட்டத்துக்கு ஆட்டலு. அதேதான். ஓடி போயிடு. நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கின மாதிரி வைத்த வச்சுண்டு என் சேனலை சென்சால மாட்டி விடலான்னு பாக்குறியோ? படவா வாங்கடி, நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்புங்கோ. என்னாச்சு சாமா? வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். வாங்கோ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏய் நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பண்ணு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே? மாமா இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே ப்ரோசீட். மாமா உங்க எல்லாரும் சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? இல்ல அந்த சாமானா? அந்த உருண்டு போற ஓரல அப்படியே கல் வச்சு மடக்குங்க. டேய் என்ன தப்பு பண்ணா? ஆத்திரப்படுற? ஜானு இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஜானு. நான் மூத்தறத கூட அடக்குவேன், ஆனா ஆத்தறத அடக்க மாட்டேன். யாராண்டா அவன் விளையாடுறான்? டேய் பண்ணுவாயா? டேய் நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயராக்கடா. டேய் யார பாத்துற அந்த கேள்வி கேட்ட? என்ன உடுங்க சொல்றேன் இன்னைக்கு. உன்ன டேய் கோவப்படாத சாமா. ஜானு கோவம் என் கூட பிறந்தது. ஒரு சின்ன பையன் விஷயத்துக்கு நோக்கு இவ்ளோ கோவம் வருதே. இந்த விச்சும் இருக்கானே. ஏன் விச்சுக்கு என்னாச்சு? ஒரு ஆம்பளை வீரா இருக்க வேண்டாமோ? அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவனை தயிர் சாதமாக்கிட்டார். அவன் தயிர் சாதமா இருந்தா நோக்கு என்ன ஜானு? நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல. காமெடி பண்ணாத சாமா. நானே விச்சுவுக்கு வீரம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே? கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன உளற? கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு கயிறை சாதாரணமா சொல்லிட்ட?
ஜானு பொம்மநாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பார் அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீர கயிறு. கயிறு ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. சுவாமி 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 வந்துட்டார். கயிறானந்த நமக, கயிறானந்த நமக. கைராய நமக்கு காம சுத்திர கடாசர. என்ன சுவாமி உங்க கையில இருந்து அவுத்து தரேல்? நான் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இது டெஸ்டட் ஓகே. இந்த கயிறுக்கு நான் கேரண்டி. சுவாமி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப கோழையா இருக்கான். அவனை வீரமாக்க ஒரு வீர கயிறு கொடுங்களேன். காமசூத்ரா கயிறு சத்தம் போட்டு கேக்குறேன். சாதாரண கயிறு சத்தம் இல்லாம கேக்குறேன். பாருங்க 100 200 500க்கு கொண்டா. கொடுங்க கொடுங்க. நல்லா கேட்டுக்க. ப்ளூ மேட்ருக்கு, மஞ்சள் வீரத்துக்கு. மஞ்சள் வீரத்துக்கு, ப்ளூ மேட்ருக்கு. என்ஜாய். பாதாம் பால் ரெடி. சுவாமி இந்த தடவை ப்ளூ கயிறு எடுத்துட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேனே. ஆல்ரெடி 2 கயிறு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நீ கிளம்பு. ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தேன். அந்த கவலை உனக்கு வேணா. தினமும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிடுறேன். என்ன புடிச்சுங்க? என்ன புடிச்சுங்க? ஒழுங்கா ஓட்றா. நேரா பார்த்து ஓட்றா. ஓத்துடா. ஷேக் ஆகுது. ஷேக் ஆகுது. தொப்ப தான ஷேக் ஆகுது. அங்க டச் பண்ணாத. ஓத்து பாத்து. ஏய் ஏய் ஏய். நம்ம ஷாமாதானா? ஐயோ சைக்கிள் பெல் விழுந்துடுதோ. சைக்கிள் பெல் விழுந்துடுதோ. சைக்கிள் பெல் இல்ல ஜானு. நம்ம அச்சச்சோ என் அண்ணாவோட சைக்கிள் கொஞ்சம் தூக்குங்கடி. நல்ல வேளை சைக்கிள் வீலுக்கு ஒன்னும் ஆகல. சைக்கிள் வீலுக்கு ஒன்னும் ஆகலையா? அவன் போடி. நீ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்க. சாமா காமா இருக்கும் போதே அவனை அழிச்சுட்டு போயிடுங்க. அழிச்சுட்டு போங்க. சரி வா வா. ஜானு நீங்க வா. என்ன விஷயம் சொல்லு. பிச்சுக்காக கயிறு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ. Thanks, இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன் சாமா இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க? அவன் இடிச்சதுல ஆடிட்டா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதான் நினைக்கிறேன். புடி. இது இல்லை, இதான். இத அவன் கையில நல்லா டைட்டா கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாரு ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி அடிப்பன். ரொம்ப தேங்க்ஸ் சாமா. ஆமா அந்த கயிறு எதுக்கு? இது என்னுடைய பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிச்சு மணி பிச்சுட்டன். ஐயோ ஸ்கூல்ல மணி அடிச்சிட்டாங்கடா. ஆமாடா. என்ன நானே மியூட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வா. டேய் வா இங்க. வா. திருவிளையாடல் படம் தான சொன்னேன். அப்புறம் ஏன் இங்க ஜாக்கி சான் படம் போஸ்ட் ஓட்டி இருக்கு? ஆமா இதுவும் திருவிளையாடல் தான். போஸ்டர் நன்னா பாரு. ஜப்பானில் திருவிளையாடல். சிவாஜி நாகேஷ் நடிச்ச படம் தான சொன்னேன். அதுக்கு தான தாத்தா பெர்மிஷன் கொடுத்தா. சிவாஜி கேரக்டர்ல ஜாக்கி சானும் நாகேஷ் கேரக்டர்ல இமான்ஸ் வாங்கும் நடிச்சிருக்காளாம். சீக்கிரம் வா. தயிர் சாதம். இதுதான் கரெக்டான டைம். கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கயிறை கட்டிடுவோம். ஆண்டவா.
ஏய் ஏய் விச்சு என்னாச்சு? பாதி படத்திலே ஓடுற? என்னன்னு மாறுதே? என்னடாச்சு நோக்கு? நன்னா தானே இருந்த. விச்சு விச்சு என்னம்மா? விச்சு இவளா? எஸ்கேப். எங்க போயிட்டா இவன்? விச்சு மேல டங் டங்னு சவுண்ட். ஒருவேளை பெருச்சாளி உருட்டுறதோ? இரு இரு வந்துட்டே இருக்கேன். இவ வேற இங்கதான் உருட்டின்னு இருக்கியா? என்னன்னு மாட்ட போறேன். நன்னா மாட்டிண்டியா? ஏ பெருச்சாளி. ஹேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை. தொடாத தொடாத. தொட்டா என்ன? ஒட்டிக்கும். ஏன் விச்சு? என்ன தெரியலையே. என்ன இப்படி வேர்த்து கொட்டுறது? இவ்ளோ பெரிய பீர் ஃபேக்டரியா கட்ட போறாரு. அண்ணே குடிக்க பீர் கூட ஃப்ரீயா கிடைக்கும்ல? இனிமே பீச்சாங்கையில கழுவுறதே பீர்ல தான்டா. போடா. ப்ளீஸ் வெல்கம். ஹாய். ஹலோ. வெல்கம் டு அவர் கண்ட்ரி. வெல்கம் டு அவர் ஏரியா. ஹலோ. வந்துட்டான்டா. I am புலிப்பால் பூபதி. What's புலிப்பால்? You know tiger milk? ஏய் ரொம்ப தேவையா? பிரச்சனை நான் மட்டும் இங்க வந்து நில்லு. மத்த இடத்துல அங்க போய் நில்லுடா. என்னடா இது? காரா கப்பலா? பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்க. பாலிமை ஏத்துக்கடா. எப்படி என் கெட்டப்? பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். யோ முந்திரி கொட்டை மாமா, நைட் எல்லாம் மண்டைய வச்சு இதை தான் பின்னிக்கிட்டு இருந்தியா? அது போகட்டும். ஏரியா எப்படி? ஓகேலா ஓகே. அளந்துடலாமா? கேன்லா கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பீர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கீங்க? இல்ல மோர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப இவரு தார் ஃபேக்டரி ஃபங்க்ஷன் வந்திருக்காரா? கன் எடுத்து போட்ற. யோ புலிப்பால் அலஜே பிரச்சனை ஸ்டார்டிங். பிரச்சனையா? யாருல அது? டேய் குரூடுப்பு, முதல்ல என் பாடி கார்டு பில்லி கிட்ட மோது. பில்லியா? பல்லி மாதிரி இருந்துட்டு போல. வேணாண்டா, என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. என்னல பெரிய பேக்ரவுண்ட் பாருங்க. கிரவுண்ட்ல கிரைண்டர் வந்து நிக்குது. என்னப்பா இது? ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிடுதே. Hey you stupid fool. இல்ல யார பத்தல நில்றா. அவன் வயித்துல மட்டும் கை வச்சிராத. அப்படி வெச்சா ஆட்டோ மாமா கிளப்பி விட்டா மாதிரி 5 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டே முளைக்காது. மூக்கடிக்கு செத்து போயிடுவீங்க. டேய் முதல்ல போண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. இப்போ என்னமோ அண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. டேய் அது அண்டா இல்ல 90 தாரா. என்னது புது சரக்கா இருக்கு? யாருலா இது? இவங்கிட்ட என்னலா பேச்சு? நம்ம வேலைய ஆரம்பிச்சிருங்களா? ஓகேலா. ஏய் என்னல ஆளாளுக்கு லாலால போட்டு பேசுறீங்க? திருநெல்வேலி லாலாக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களா? நோலா, we are coming from Malaysia. மலேசியாவா? அப்ப குருவியா? ஏய் பெல்லா. உங்க தலை திரும்பாதோ? இது பெரிய தலையோட சின்ன தலை. இந்த தலை திரும்பாது. முன்னாடி போய் நின்னு பாரு, உன் தலை திரும்பிடும். நிப்பாட்டு. மலையோட கூட மோதலாம், ஆனா தலை கூட மோதுறேன். ஐயோ கிரைண்டர் பசைதே. ஐயோ அதே முகம். ஐயோ என்னது? அதே உருவம், அதே அதே அடி. ஐயோ செத்து போற திரும்ப வந்தாம்ல.
அக்கா உயிர் போய்க்க ஓடுங்க. தமிழ் தமிழ் தமிழா. எஸ் ஐம் பேக். விச்சு தமிழோட பையன். ஹாய், நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. ஃபங்க்ஷன்லாம் கேன்சல். எல்லாரையும் கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லு. நீ யாரா ஃபங்க்ஷன் கேன்சல் பண்றதுக்கு? Cool Durai. Who is this new guy? You're the one who's new. People who don't know me are very few. Who the hell are you? We are partners. இதோ பாடுறா, நம்ம பாட்ட முப்பாட்ட சுத்துக்கு இவரு பார்ட்னரா. என்ன கொடுமை ரங்கராஜன் எம்பியே. What are you doing here? This is our property. Just because you're white, not everything you say is right. You want to brew beer? For me, my land and people are very dear. I will fight you out without any fear. Am I clear? What? உனக்கே புரியலையா? உன்னை ஊருக்கு போக சொல்றாருயா? अबे दरसिंह कौन है मालूम है तुमको? साले हमारे जिगरी दोस्त के सामने नखरे दिखाना क्या? என் பேரு சொன்னாலே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் மதுரம் தெரியுமா? कमीने साले मद्रासी. Hey, क्या बोला? क्या बोला? मद्रासी? मद्रासी नहीं है. तमिल. तमिलन बोलो. हाँ, तेरा नाम सुन के कश्मीर से कन्याकुमारी तक हिलता होगा, लेकिन तमिल का नाम सुन के पूरा दुनिया हिलता है. मालूम तुझे? அச்சா, பகுத் அச்சா. அப்படியே ஒன்னு வெச்சா என்னடா டபுள் கேம் ஆடிட்டு இருக்க? பாத்தேலா எங்க விச்சு எப்படி இந்தியில கலக்கனானு தெரியுமே. இவாலாம் சின்ன வயசுலயே எல்லா லாங்குவேஜும் கத்துண்டு எல்லா இடத்துலயும் இருப்பா. நாங்க தான் தமிழ்னு சொல்லிண்டு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிண்டு இருப்போம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஓய் ஓய், சின்ன பையன் நீ ஏன் முன்னாடியே விரலாட்டி பேசுறியா? சின்ன பையன், வெடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். What does it mean? That means finger inside, body shaking. Thank you. இது விளைச்சல் நிலம். இங்க ஃபேக்டரி கட்ட முடியாது. குடி படி. கோர்ட் ஆர்டரோட வந்துட்டாரு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், 10 வயசுல உன் குடும்பத்தை அழிச்சவன்டா. நீ உயிரோட இருக்கணும்னா ஓடி போயிடு. நீ இப்போ உயிரோட இருக்கிறதே எங்க அப்பா உனக்கு போட்ட பிச்சடா. உன்னை கொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். ஓடிரு. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? பிரிச்சு மேஞ்சிருவேன். రేయ్ రేయ్ ఏమి ఏమన్నా అర్థం కాలేదా? ఇర్రగ తీస్తా వస్తా. నువ్వు ముందు ఎంపీ అవ్వు. వీడిని తర్వాత చూసుకుంటాం. போட்டு ஸ்லிம் ஆயிடுவ. என்ன காணவில்லையே நேற்றோடு நான் ஓடி போகிறேன் உன்னோடு. ஹாய், என் கண்ணு எப்படி ரெட் ஆயிடுச்சு பாத்தியா? இன்ஃபெக்ஷன் இல்ல அஃபெக்ஷன். நீ எழுதின லவ் லெட்டர் படிச்சு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லடியா. எருமா அதை எழுதுனது நான் இல்ல, நான் ஜஸ்ட் பாஸ் பண்ண அவ்வளவுதான். நீ பாஸ் பண்ணி அப்ப எழுதுனது எவ? நான் தான். நீயா? சீனு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? இங்கே குடி தண்ணி படுத்துக்க போறியா? நாட்டி ஃபெலோ, உன்னை விட்டு நான் மட்டும் எப்படா தனியா படுப்பேன்? உன் மேல எனக்கு லவ், பிரேமா, காதல். நாம 2 பேரும் லைஃப் 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். நாசமா போச்சு. ஏற்கனவே நீ 50-50 இருக்கற. இதுல என்ன வேற கூட்டு சேர்க்கறியா? ஆளை விடு போ. சீனு, இப்படி அவாய்ட் பண்ணதுடா ஹர்ட்டிங். ஏய், இன்னொரு தடவை என்கிட்ட வாள அட்னா வாள ஒட்ட நறுக்கிடுவா. பா. சீனு, டியர் பூஜுக்குட்டி. Sorry. Hey, handsome. உங்க ஏஜ் ஒரு 25 இருக்குமா? Nonsense. யாரை பார்த்து என்னடா கேட்ட? With whom you are talking? என்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க ப்ரோபோஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். நான் ஒரு ஜென்டில்மேன். I am a true உத்தம புருஷன்.
அப்ப ஃபாதர் சொன்னது சிங்க் ஆகுது. யாரோட ஃபாதர்? உன் ஃபாதரா? சர்ச் ஃபாதர். என் லவ் சக்சஸ் ஆகிறதுக்காக ஒரு உத்தம புருஷனை மீட் பண்ணணும்னு ஃபாதர் சொன்னாரு. ஆஹா, இதுதான் அந்த அதுவா? நான் தான் அது, அதுதான் நானு. ஹே, உத்தம புருஷன், என்னால பொம்பளையே கல்யாணம் பண்ண முடியாது. நீ எப்படா? உடா. தம்பி, ஒரு தடவை பொண்ணையும் பாருங்க. எதுக்கு? அதான் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கேன்ல. பொண்ணு லேப்டாப்ல பாக்குறதுக்கு தான் அமெரிக்கால இருந்து வந்தீங்களா? You know, this is my second marriage. Sorry. என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கம்ப்யூட்டரோட எப்போ முடிஞ்சு போச்சு. ஜோக்கா? டெப்த். நான் எது சொன்னாலும் இங்க இருந்து சொல்வேன். நீங்க டேஞ்சரான வார்த்தையை கூட டெப்தா தான் சொல்றீங்க. சமயம், நீயும் மாப்பிளைய லேப்டாப்லயே பாருமா. சும்மா இருங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? ஓகே, பட் ஒன் கண்டிஷன். என் கூட என் ஃபர்ஸ்ட் வைஃபும் வருவா. ஓகே? ஹாய். ஹாய். உங்க ஆம்பிஷன் என்ன? நான் பில் கேட்ஸ் மாதிரி மெயின் கேட்ஸ் ஆகணும். அவரு விண்டோஸ் கண்டுபிடிச்சாருன்னா நான் டோர்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜன்னலை விட கதவு ரொம்ப பெருசா இருக்கும். ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம்ல. லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? லைஃப்ல எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். யூ நோ, நம்பர் 1 கம்ப்யூட்டர்ஸ், நம்பர் 2 கம்ப்யூட்டர்ஸ், பட் நம்பர் 3 இந்த கம்ப்யூட்டர் தான். I too love 3 things most in life. Number 1, டெய்லி காலையில 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குவீங்களா? Number 2, மினிமம் ஒரு நாளைக்கு 4-5 படமாவது டிவில பார்க்கணும். அப்படின்னா அமெரிக்கால நான் பர்மா பஜார் ஓபன் பண்ணுமா? And number 3, மழையில நனைஞ்சிட்டே பாட்டு பாடணும். Oh my god, இது சினிமா பார்த்து ரொம்ப லூஸ் ஆயிருக்கும் போல இருக்கே. மழையில நஞ்சு உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா? எனக்கு ஜுரம் வந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன பார்த்து சாதாரணமா கேட்டுட்டேன். நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், நான் தான் உன் பில்ல கட்டணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்கால ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்க்கு முன்னாடி பில் கட்டுறவங்க தான் செத்து போவாங்க, தெரியுமா? தெரியாது. என்ன அஜய், நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது பேசிட்டு இருக்கு. இது ரேம், ஹார்ட் டிஸ்க்னு உன் லைஃப் டிஸ்கே காலி பண்ணிடும். கரெக்ட் அஜய். எனக்கு போய் இப்படி ஒரு மாப்பிளையோ? அஜயா, என் கம்ப்யூட்டர்ல வைரஸ் மாதிரி இவன் எங்க இருந்து வந்தா? பக்கத்துல தானே இருக்காரு, தெரியலையா? எங்க தான் யாரும் இல்லையே. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அத சொல்ல. அதான் இவ்ளோ பெரிய சோடா பொடி போட்டுருக்கேன், இது கூடவா தெரியல? Oh my god, mummy, daddy, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க எழுந்தனா total system crash ஆயிடும். I don't want second marriage. We are made for each other always.